அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிமாண்டி காலனி 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. எப்பயுமே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வழக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டை ரொம்ப அருமையாக எடுத்துருவாங்க. ஆனால் அதே படத்துக்கு செகண்ட் பார்ட்டோ தேர்ட் பார்ட்டோ வந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட பேரையே சேர்த்து எடுத்து வச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லலாம், அந்த இப்போ ரீசெண்டாக வந்து இண்டியன் 2 இருக்கட்டும், 2.0 இருக்கட்டும், சந்திரமுகி 2, அப்புறம் வந்து மாறி 2, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சொல்லிட்டே போகிறோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனால் ஒரு சில படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பேரை காப்பாற்றி அடுத்த பாட்டு கொண்டு போவோம். அந்த வரிசையில் தான் வந்து இணைஞ்சிருக்கு டிமாண்டி காலனி 2. ஃபஸ்ட்டு பாட்டோட வந்துட்டு அந்த பாட்டு செம்ம தரமான ஒரு படமாக வந்திருக்குது. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபாக வந்துட்டுனா செம்ம வெறித்தனமாக போச்சு. அஜய் ஆனந்த் வந்துட்டுனா சும்மா கலக்கி வச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டி காலனி 1 நடந்துச்சுல, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டி காலனி 2மே நடக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு அந்த 2 இதையும் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்திருப்பாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 1 பார்ட் 2 வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த கதையை கொண்டு போயிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த எடுத்த விதமே பார்த்தீங்கன்னா நமக்கு புரியுற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தாரு. கண்டிப்பாக வந்து அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க, உங்களுக்கு செம்மையாக ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு தங்கலான் படத்துக்கு போக தான் பிளானே இருந்துச்சு. ஆனால் தங்கலான் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிமாண்டி காலனி 2கே போனோம். ஆனால் ஒரு செம்மையான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்து மூலியமாக எங்களுக்கு கிடச்சிச்சு. நீங்களும் விட்டு வெளியே வந்துடுச்சு. இந்த படத்தை தேட்டரில் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த படத்தோட கதையை சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆன கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா பிரியா பவானி சங்கரோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில் இறந்து போயிடுவார். இறந்த ஹஸ்பண்டை மறக்க முடியாத நம்ம பிரியா பவானி சங்கர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் எப்படியாவது நம்ம பேச ட்ரை பண்ணுறதுக்காக வந்து மாந்திரிக முறைகள்லாம் ட்ரை பண்ணி அந்த நரக உலகத்துக்கே போய் பேச ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பேச ட்ரை பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுதுன்றதா இந்த டிமாண்டி காலனி படத்தோட ஒரு சிம்பிளான கதை. இது மட்டும் கதை கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட கதைகள் வந்து அந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டுனா உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த ட்விஸ்ட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். நீங்கள் படம் மட்டும் போய் தேட்டரில் பாருங்கள், ஒரு செம்மான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த வந்து நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நீட்டாக அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பினா கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாத மாதிரி போயிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்து வச்சு தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பண்ணி சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச எல்லாமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அருள்நிதி சாரா இருக்கட்டும், பிரியா பவானி சங்கரா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பேக்கேஜாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக விக்ரம் சார் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்னா எனக்கு மட்டும் கோப்ரான்ற ஒரு காவியத்தை கொடுத்துட்டு இந்த படத்தை எவ்வளோ அருமையாக எடுத்து வச்சிருக்கேடா அப்படின்னு கேட்டு வந்து கண்டிப்பாக விக்ரம் சார் ஃபீல் பண்ணுவார். அந்த குண்டூர்காரங்க கூட ஒரு பாட்டு வரும்போல்ல, அவளுக்கு மட்டும் அவளுக்கு பொன்னி அரிசியா அட எனக்கு மட்டமான சென்ன அரிசியா, அந்த மாதிரி பாட்டு வரும். அதே மாதிரி தான் அவருக்கு மட்டும் கோபரா கொடுத்துட்டு இந்த டிமாண்டி காலனி 2 அவ்வளோ அருமையாக எடுத்து வச்சிருக்காரு. எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் ஆகிருச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்த இந்த சிங்கம் 2, காஞ்சனா 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிமாண்டி காலனி 2 இருக்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அவ்வளோ அருமையாக எடுத்து வச்சிருக்காங்க. டைம் படத்தில் கண்டிப்பாக இந்த டிமாண்டி காலனி 2 படம் வந்து ஃபேமிலியோட போய் தேட்டரில் பாருங்கள், ரொம்ப அருமையான படமாக இருந்துச்சு.